ஓம் முருகா சரணம். ஓம் முருகா போற்றி. ஓம் கந்தா சரணம். ஓம் அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, நாளை புதனில் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியம் உனக்காக நன்மையில் நல்லதொரு விதமாக முடியப் போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கும். இப்போது நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் உனது இரக்க குணம். ஆம் செல்லமே, பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம். இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம். இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டுமே, நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டுமே என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் இந்த மாதிரியான ஒரு கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது. கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நல்லவனான நான் மட்டும் ஏன் முருகா எனக்கு இப்படி கஷ்டப்பட வேண்டும், கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எனக்கு பரிசாக தர வேண்டும் என்றுதானே நினைக்கிறாய்? உன்னை போலதான் பலரும் இந்த பிரபஞ்சத்தில் இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வரும் விஷயம் அல்ல என் செல்லமே. இது காலங்காலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதைதான் இது. நல்லவர்கள் தங்களின் எஞ்சியுள்ள கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என் செல்லமே. உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யாரிடமும் பழகுவதற்கு முன் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை. புரிகிறதா? இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்படுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது. நடந்தது நடந்து விட்டது. இனி நீ கவனமாக நடந்து கொள். நான் சொல்வது புரிகிறதா? நான் சொன்ன அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை நீ பதிலுக்கு பதில் கஷ்டப்படுத்த வேண்டாம். அப்படி ஒரு மனதில் ஒரு துளி அளவும் எண்ணமும் வேண்டாம். ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன். உன்னிடம் எந்த தவறு இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும், பொங்கி எழு என்றும் நான் கூறவில்லை. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன். என்ன தெரியுமா? ஒரு பழமொழி சொல்லிக்கிறேன், கேட்டிருக்காயா அல்லவா? துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழி. இப்போது அதை செய். நீ எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி ஏற்கக்கூடாது. இதுதான் இந்த முருகப்பெருமான் உனக்கு இடும் கட்டளை. உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய நாமத்தை முருகா முருகா என்று சொல்வதிலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதிலும் தான் இருக்கிறது. அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னையே நோக்கி சரியான பாதையிலேயே நடந்து வா. முருகா முருகா என்று. வாழ்க்கையில் நீ எந்த செய்த தவறுகள் உனக்கு வழியை கொடுத்துள்ளது. நீ செய்யும் தவறு ஒன்று என்ன தெரியுமா? நீ தவறு செய்யும் போது உன் மனதில் இந்த முருகப்பெருமான், முருகா நீ செய்வது தவறு என்று நான் பலமுறை உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஆனால் அதை நீ பொருட்படுத்தாமல் திரும்ப திரும்ப அதே தவறை செய்து கொண்டிருக்கிறாய். புரிகிறதா? அந்த தவறு தப்பாக மாறும்போது அதற்கான கர்மத்தை நீ ஏற்கிறாய். தவறு செய்வதை திருத்திக் கொள்ளலாம். தப்பு செய்யும் போது தண்டனைக்கு ஆளாகிறாய். பிறகு முருகா என்று என்னிடம் மன்றாடுகிறாய். உன் மனம் என் ஆசை என்கிற மாயையில் புகுந்து தவறுக்கு மேல் தவறு செய்கிறாய். உன் மனதை உன்னில் பாதையாய் செலுத்த தயங்குகிறாய். பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு இந்த முருகப்பெருமான் ஞான பாடம் கற்றுத்தருவேன். உன் பாவ சுமையை நான் தாங்கி உனக்கு நல்வழி வகுப்பேன். ஆனால் நீயோ என்னை நம்ப மறுக்கிறாய். என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய்.
நீ மெத்தன போக்கில் மட்டும் இருந்து விடாதே என் செல்லமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் உன் கூட கடைசி வரை வரப்போவதில்லை. நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும். இதை அறிந்து நடந்து கொள். ஓர் உண்மையான பாதையை நீ தேர்ந்தெடு. இருளை தேடி போய்விடாதே. உனக்கு நான் அதை அறிய வைப்பேன். இதோ உனக்குள் இறக்கும் திறமையை உனக்கு நான் உணர்த்துவேன். சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே. நீ என்னுடைய செல்ல குழந்தை. உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தையை மதிக்கப்படாத இடத்திலும் நீ யாரென்று யாருக்கும் நிரூபிக்க தேவையே இல்லை. புரிகிறதா? மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே உனக்கு மிகப்பெரிய நல்லதொரு பதிலை தரும், நல்லதொரு மதிப்பை தரும். எவன் ஒருவன் பிறர் மீது குறைகளை சொல்லிக்கொண்டே குதர்க்கம் செய்கிறானோ அவன் உள்ளத்தை காயப்படுத்துகிறான். எவன் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு முருகா என்று என்னை சரணடைகிறானோ அவன் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான். உன்னை பாதுகாத்து வழி நடத்துவதுதான் என் தலையாய கடமை. நீ இருக்கும் இடத்தில் எந்த நோயையும் நெருங்க விட மாட்டேன். எந்த சூழலிலும் இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன். உன் துயரங்கள், கடன் சுமைகள், அகந்தை, கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். கவலைப்படாதே. எதை நோக்கி சொல்கிறோம் என்பதே முக்கியம் என் செல்லமே. எங்கிருந்து வந்தோம் என்பதை விட, புரிகிறதா, யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை அறிவதே சிறப்பு. காயங்களின்றி வாழ நிச்சயமாக மனதை அமைதியுடன் வைத்துக்கொள். கர்வம், அகங்காரம் இவை எதுவுமே உனக்கு தேவையில்லை. இவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக உறங்கு என் செல்லமே. நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நாளை நல்லதொரு புதன்கிழமை. நீண்ட நாட்களாக, ஏன் பல நாட்களாக உனக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நன்மையில் முடியப் போகிறது. நிச்சயமாக அதற்கான வழிகளை இந்த முருகப்பெருமான் உனக்கு செய்துவிட்டேன் என் செல்லமே. கவலைப்படாதே, நிம்மதியாக உறங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதாக இந்த முருகப்பெருமான் நல்லதொரு விதமாக உனக்கு அருள் பாலிப்பேன். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.